வணக்கம். 72,000 கோடிக்கு மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் 72,000 கோடிக்கு அப்படி என்ன இருக்கு, இது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது டிஜிட்டல் பிரிவின் தலைவர் ஆனந்த் டி பிரசாத்திடம் கேட்கலாம். அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனந்த், இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள். 2021 நித்தி ஆயோக் மூலமாக இந்த திட்டமானது மத்திய அரசு அறிவிக்குது. என்ன? தி கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். 72,000 கோடி ரூபாய் செலவில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நிக்கோபார் கூட்டு தீவுகளின் கடைசி தீவாக இருக்கக்கூடிய அந்த தீவில் கெலாத்தோ பே அப்படின்னக்கூடிய அந்த கடல் ஓரமாக மிகப்பெரிய 3 ப்ராஜெக்ட். ஒன்று ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட், ஒன்று ஏர்போர்ட், இன்னொன்று பவர் பிளான்ட். இதில் ஷிப் போர்ட்டினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியா தற்பொழுது செய்யக்கூடிய கடல் வழியான வர்த்தகத்தின் 75% வர்த்தகம் வெளிநாடு போர்ட்டுகளை நம்பி இருக்கக்கூடியது குறைவு. அந்தமான் நிக்கோபாரில் இந்த போர்ட் அமைந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கண்டெய்னர்ஸ் வெளிநாடுகளை சார்ந்த போர்ட்டுகளை சார்ந்து செயல்படக்கூடிய விஷயமானது குறையும். இதன் மூலமாக அந்நிய செலவாணி மிகப்பெரிய அளவில் குறையும். தற்பொழுது டாலரினுடைய மதிப்பு எப்படி உயர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது போன்ற விஷயங்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த போர்ட்டு மிக முக்கியமான ஒரு விஷயமாக விளங்கும். அது மட்டும் கிடையாது, மலாக்கா ஸ்ட்ரெயிட்லேருந்து வெறும் 160 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த போர்ட்டானது அமைய போகுது. அப்படின்னு சொன்னால் இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாகத்தான், அதாவது சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா இடையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கடல் வழித்தடம், இதன் மூலமாகத்தான் உலகின் 40% வர்த்தகம் நடைபெற்று கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லை, சைனாவினுடைய 80% ஆயில் மற்றும் முக்கியமான பொருட்கள் கார்கோ ஷிப்மெண்ட்ஸும் இந்த வழித்தடம் மூலமாக தான் போய்கொண்டிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்தியன் நேவிக்கு ஒரு போர்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது இந்தியாவினுடைய கடல் ஆதிக்கத்தை வலுப்படுத்துவதற்கு மிக முக்கியமாக விளங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏர்போர்ட் வரும் மூலமாக சிவில் மற்றும் மிலிட்ரி அங்கேயுமே 2 விதமான லாபம் இந்தியா எட்டப் போகிறது. தற்பொழுது வெறும் 8,000 பேர் வசிக்கக்கூடிய அந்த ஒரு தீவில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக போகுது. 3 லட்சம் பேர் அங்கே வசிக்க போகிறாங்க அப்படின்னு கிடையாது. அந்த தீவில் இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வர்றதன் மூலமாக 3 லட்சம் இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக போகுது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த தீவிலையோ இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற தீவுகள்லையோ இல்லை இந்தியாவினுடைய மெயின்லேண்ட்லேயோ. ஸோ இது மிகப்பெரிய அளவில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் க்ரைசிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பவர் பிளான்ட், போத் ரெனியூவபிள் அண்ட் கன்வென்ஷனல், 2 விதமான பவர் பிளான்ட்டுமே அங்கே கொண்டு வர போகிறாங்க. இப்போ இந்த போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உலகத்தின் மிகப்பெரிய கப்பல்கள் கூட போகக்கூடிய ஒரு போர்ட்டாக அது அமையும். அதாவது 20 மில்லியன் TEU, 20 அடி கண்டெய்னர், அதாவது ஒரு 20 அடி கண்டெய்னர் இல்லாமல் 20 மில்லியன் 2 கோடி 20 அடி கண்டெய்னரை ஸ்டாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்ட ஒரு போர்ட்டாக இருக்கும். ஸோ இது அப்படின்னு சொன்னால் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், கொழும்பு போன்ற பல போர்ட்டுகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடியும். ஆபத்துன்னா என்ன? அவங்களுக்கு வர வேண்டிய வருமானம் குறையும். இந்தியா அங்கே அவங்களை நாடி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குறையும். ஸோ இந்த மாதிரி மிக முக்கியமான பல ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கொண்ட ஒரு திட்டமானது இந்த தி கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்லை, இந்த திட்டத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பட்டியலிட்டீங்க. ஆனால் இவ்வளோ நன்மைகள் இருந்தும் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவிக்குது. இது பற்றி சோனியா காந்தி ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, தலையங்கமே எழுதியிருக்காரு. அப்படி என்ன இந்த திட்டத்தில் பாதிப்பு இருக்குது? கண்டிப்பாக இவ்வளவு பெரிய ஒரு திட்டம் வருது அப்படின்னு சொன்னால் அங்கே சில என்விரான்மெண்டல், இயற்கை ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அப்படி ஏற்படக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பை எப்படி சரி செய்ய போகுது இந்த அரசு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அங்கே இருக்கக்கூடிய கோரல் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராஜெக்டானது ஆரம்பிச்சிருக்கு. அந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கோரல் வளங்களை எடுத்து இன்னொரு இடத்துல பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒர்க்கானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த தீவில் இருக்கக்கூடிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அழியக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்குது. ஸோ இதற்கு ஈடுகட்டுவதற்கு இந்த ஆக்சிஜன் லெவல் இங்கே குறையும்
குறையும் போது இதை கூட்டுவதற்கு ஆரவல்லி ரேஞ்சஸில் இந்தியாவினுடைய மெயின்லேண்டில் இருக்கக்கூடிய ஆரவல்லி ரேஞ்ச் ஹரியானா மாநிலத்தில் இதற்கு இணையான ஏஃபாரஸ்டேஷன், இங்கே டீஃபாரஸ்டேஷன் நடக்குது, இங்கே மரங்கள் வெட்டப்படுது, இதற்கு இணையான இதற்கு 2 மடங்கு அதிகமான மரங்கள் இந்தியாவினுடைய மெயின்லேண்டாக இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தில் ஆரவல்லி ரேஞ்சஸ் பக்கத்தில் கட்ட போகிறாங்க. ஸோ நட போகிறாங்க. ஸோ இதுக்கான ஆல்டர்னேட்ஸ் வந்து அங்கே ஏற்படுது. சிறிது அளவு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டாலும் பெரிய அளவுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இது மாறப்போகுது. இன்றைக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை டெவலப்மெண்ட்டும் இது போன்ற சில மரங்களையும் சில வளங்களையும் அழித்து தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இதை எதிர்க்கக்கூடிய இந்த சமூக வலைதள வாசிகளும் இந்த போராளிகள் எல்லாம் வந்து என்ன ஓட்டு வீடுலையும் மண் வீட்லேயுமா இருக்காங்க, சிமெண்ட் வீட்டில் தானே இருக்காங்க. இப்போ அந்த சிமெண்ட் வீடு கட்டுவதற்கு எத்தனையோ மலைகள் சுரண்டப்பட்டிருக்கு தானே. இவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இவங்கெல்லாம் வந்து பயணிக்கக்கூடியது கார்லேயும் ஃப்ளைட்லேயும் தானே. அது வந்து என்ன இயற்கையை அழிக்கலையா? ஸோ சும்மா இந்த விடந்தாவாதம் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மற்ற நாடுகள் முன்னேறும் போது இந்தியாவும் அதற்கு இணையாக முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது காங்கிரஸ் கட்சி இதை எதிர்க்குது. காங்கிரஸ் கட்சி இதை மட்டுமே எதிர்த்தது. காங்கிரஸ் கட்சி இந்தியா நியூக்ளியர் பொக்ரான் டெஸ்ட் பண்ணும்போது அதை எதிர்த்தது. காங்கிரஸினுடைய மிக முக்கியமான தலைவராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் அன்று இந்தியா ஏன் வந்து ஒரு நியூக்ளியர் கண்ட்ரியாக மாறக்கூடாது அப்படிங்கிறத பாடம் எடுத்தார். ஆனால் இன்றைக்கி இந்தியா நியூக்ளியர் பவராக மாறினதுனால தான் இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய பொறுக்கி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நம்மளை சீண்டாமல் இருக்குது பெரிய அளவில். இல்லைனா யோசிச்சு பாருங்கள், பாகிஸ்தான் நியூக்ளியர் ஸ்டேட்டு, இந்தியா நான் நியூக்ளியர் ஸ்டேட்டாக இருந்திருந்தா இன்றைக்கி இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அது எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலாக இருந்திருக்கும். அது மட்டுமின்றி திரு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த தங்க நாற்கர சாலை திட்டம், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவதற்காக பெரிய பெரிய சாலைகளை கொண்டு வந்த போது அதையுமே இதெல்லாம் வந்து வீண் செலவு, இதெல்லாம் வந்து வெட்டி செலவு அப்படின்னு விமர்சனம் பண்ணது இந்த காங்கிரஸ். 370 நீக்கிய போது காங்கிரஸ் விமர்சனம் பண்ணதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி 370 நீக்கியதுனால ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்காங்க கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்த போது எதிர்த்தார்கள். இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியாவை உலகமே பாராட்டுது. இந்தியாவினுடைய யூபிஐயை பல நாடுகள் அவங்க நாட்டில் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது மாதிரி ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், அந்த மாதிரி என்ன திட்டம் அரசு கொண்டு வந்தாலும் அரசியலுக்காக எதிர்ப்பது காங்கிரஸினுடைய வேடிக்கையாக மாறி இருக்கு. ஸோ இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டை எதிர்ப்பது காங்கிரஸ் மட்டும் கிடையாது, சைனாவும் எதிர்க்குது, பாகிஸ்தானும் எதிர்க்குது, ஸ்ரீலங்காவும் எதிர்க்குது, ஏன் குவாடில் இருக்கக்கூடிய அமெரிக்காவும் எதிர்க்குது. குவாடுக்கு இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அமெரிக்காவும் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் மீறி இந்திய அரசு தில்லாக இந்த திட்டத்தை கொண்டு வருது அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய வலிமை, இந்தியாவினுடைய பலம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சமீபத்தில் இந்தியாவினுடைய பிரதமர் சீனாவுக்கு போன உடனே இந்தியா சீனாவிடம் சரணடைந்தது அப்படின்லாம் காங்கிரஸ்காரங்க வந்து இப்போ விளம்பரம் படுத்தினது நம்ம பார்த்தோம். ஆனால் அங்கேயும் போய் பிரதமர் என்ன சொன்னார், சீனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தை கண்டிச்சுட்டு வந்திருக்கார். ஏன், அது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலத்தை அக்ஷய் சின்னை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய சீனா வழியாக அது போகுது, இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு. ஸோ சீனாவிடம் இந்தியா என்றும் மண்டியிடாது, சரணடையாது. இந்தியாவின் வழி தனி வழியில் பயணிக்கும். சீனாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், நீ திருந்தி வந்த அப்படின்னு சொன்னால் நம்ம சேர்ந்து வளரலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அதற்கான ஒரு கால அவகாசம் ஒரு கொடுத்துருக்கோம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தி கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கு, இந்தியர்களுக்கு, பேசக்கூடிய எனக்கு, கேட்கக்கூடிய உங்களுக்கு அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாக இது குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நேயர்களே, இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருக்கு.